ஒரு ஊரில் ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தார். இன்றைக்கி வயலில் எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. நான் போய் தான் தண்ணியெல்லாம் பாய்ச்சணும் வயலுக்கு. அதனால் சாப்பாடு யார்கிட்டையாவது கொடுத்து விடு, ஏதாவது சாப்பிட்ற மாதிரி செஞ்சு கொடு. எனக்கு நல்லா பசிக்குது, சீக்கிரமாக செஞ்சு யார்கிட்டையாவது கொடுத்து விடு. பக்கத்து வயலில் வந்து ஒருத்தர் வேலை செய்வார், அவர்கிட்ட கொடுத்து விடு. சரிங்க, இன்னைக்கு நான் பிரிஞ்சி சாதமும் வடையும் செய்ய போகிறேங்க. நான் அவர்கிட்டயே கொடுத்து விட்றேங்க. நீங்கள் வரப்போ எனக்கு ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வாங்க. எனக்கு அதுதாங்க ரொம்ப பிடிக்கும். ஞாபகமாக வாங்கிட்டு வந்துடுங்க. அந்த விவசாயி தன்னுடைய வயலுக்கு புறப்பட்டார். எங்கள் சேனல் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த விவசாயி தனக்கென ஒரு நிலம் வைத்திருந்தார். அதில் நெல்லும் பயிரிட்டும் இருந்தார். அவர் அந்த நெற்பயிர்களை தன்னுடைய குழந்தைகள் போல பாதுகாத்தும் வந்தார். அந்த விவசாயத்தில் வரும் வருமானத்தை வைத்துதான் தன்னுடைய குடும்பத்தையும் நடத்தி வந்தார். அந்த வயலுக்கு பக்கத்திலேயே ஒரு மரம் ஒன்றும் இருந்தது. அந்த மரத்தில் எப்பொழுதும் நிறைய காக்கைகள் உட்கார்ந்து கொண்டு சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும். அந்த விவசாயிக்கு அந்த காக்கைகளை கண்டால் எப்பொழுதும் பிடிக்காது. அதனால் அந்த காக்கைகளை துரத்தி விடுவார். ஆனாலும் அந்த காக்கைகள் அங்கேயே தான் உட்கார்ந்து கொண்டு இருக்கும், எங்கேயும் போகாது. வயல்களுக்கெல்லாம் தண்ணீர் பாய்த்து விட்டு சற்று உறங்கலாம் என்று கட்டிலில் படுத்து உறங்கினார். அந்த மரக்கிளையில் உட்கார்ந்திருந்த காகங்கள் சத்தம் போடவே மறுபடியும் எழுந்திருக்க ஆரம்பித்தார். ஏ காக்கைகளே, ஏன் என்னை தூக்கத்தில் இருந்து எழுப்பினீர்கள் என்று அந்த காகங்களை பார்த்து திட்டினார். அந்த விவசாயி அந்த காகங்களை திட்டினால் கூட அவர் சாப்பிட்டு மீதம் இருந்த உணவுகளை அந்த காகைகளுக்கும் போட்டார். அந்த காகைகளும் அந்த உணவை சாப்பிட்டு விட்டு மகிழ்ச்சியாக இருந்தன. மாலை வந்ததும் அவர் தன்னுடைய வீட்டுக்கு புறப்பட்டார். அடுத்த நாள் காலை தன்னுடைய வயலுக்கு வந்தார். வயலுக்கு வந்த விவசாயி அதிர்ச்சியுற்றார். அங்கே நிறைய வெட்டுக்கிளிகள் தன்னுடைய பயிர்களை நாசம் செய்து கொண்டிருப்பதை பார்த்தார். மிகவும் மனம் வருந்தினார். இந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம் நம்முடைய பயிரை நாசம் செய்கின்றதே, நான் என்ன செய்கிறது இப்போ? இந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியலையே. ஒவ்வொன்றும் பார்த்தா எவ்வளோ பெருசாக இருக்கு. அவர் அந்த வெட்டுக்கிளிகளை துரத்துவதற்கு தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்து பார்த்தார். ஆனால் நிறைய வெட்டுக்கிளிகள் இருப்பதால் அவரால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. மிகவும் மனம் வருந்தினார். ஆனால் வெட்டுக்கிளிகள் அங்கிருந்து கடைசி வரை போகவே இல்லை. மிகவும் மன வருத்தத்தோடு அந்த விவசாயி தன்னுடைய வீட்டிற்கு புறப்பட்டார். அடுத்த நாள் காலையும் வந்தது. வயல்களில் உள்ள எல்லா வெட்டுக்கிளிகளையும் அந்த காக்கைகள் சாப்பிட்டு கொண்டிருந்தன. ஆஹா, என்ன ருசி, என்ன ருசி! இதுல கொஞ்சம் மசாலா தடவைனா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அடுத்த நாள் காலை அந்த விவசாயி தன்னுடைய நிலத்திற்கு வந்தார். அந்த வயல்களில் காக்கைகள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டு அந்த வெட்டுக்கிளிகளை சாப்பிட்டு கொண்டிருப்பதை அந்த விவசாயி பார்த்தார். அந்த விவசாயி மிகவும் மகிழ்ச்சியுற்றார். அடடா, இந்த காக்கைகளை நாம் எவ்வளவு திட்டினோம். காக்கைகளே, என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு ரொம்ப உதவி செஞ்சீங்க நீங்கள். என்னுடைய வாழ்நாளில் இருக்கும் வரை உங்களை நான் மறக்கவே மாட்டேன். என்னுடைய வீட்டுக்கே எல்லாரும் வந்துடுங்க நீங்கள். அன்றையிலிருந்து அந்த விவசாயியும் காக்கைகளும் நெருங்கின நண்பர்களானார்கள். அந்த காக்கைகளில் ஒன்று அந்த விவசாயி தோளில் உட்கார்ந்து கொண்டு அவர் வீட்டுக்கும் சென்றது. என்னுடைய மனைவி இந்த காக்கையை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. இன்றையிலிருந்து இந்த காக்கைகள் எல்லாம் இங்கேயே இருக்கட்டும். இந்த காக்கைகள் எல்லாம் நம்முடைய வயல்களில் இருந்த எல்லா வெட்டுக்கிளிகளையும் சாப்பிட்டு விட்டன. நமக்கு பெரிதும் உதவி புரிந்தன இந்த காக்கைகள். இந்த காக்கைகள் எல்லாம் இனிமேல் இங்கேயே சாப்பிடட்டும். சரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன். இனிமேல் இந்த காக்கைகள் எல்லாம் இங்கேயே சாப்பிடட்டும். அதன் பிறகு அவர்கள் வைத்திருந்த சிக்கன் பிரியாணியை அந்த காக்கைக்கு கொடுத்தனர். இந்த லெக் பீஸ் எவ்வளோ ருசியா இருக்கு. எங்கள் சேனல் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த கதையோட கருத்து என்னன்னா, நாம் ஒருத்தருக்கு உதவி செஞ்சாக்கா அதோட பலன் நிச்சயம் நமக்கு கிடைக்கும்.